வணக்கம். 16 செல்வங்கள். என்னென்ன பார்த்துட்டோம்? ரெண்டாவது யோ ஆர்டராக சொல்ல தெரியுதா உனக்கு ஆர்டராக சொல்லுது. அறிவு கொழுந்து ஒன்று மரியாதை ஆர்டராக சொல்லியா. ரெண்டாவது வயசு வேலைத்து போய் சொம்ம நேரம் இருக்குது. ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ஃபேமிலியில் கைட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அவனை சொல்லணும், நீ அதை மைண்ட் பண்ணி நீ ஆகிடுவேன். ஏன் சார் நீங்கள் ரெண்டாவது அதை வச்சுங்க, அபிராமி பட்டதியா அப்படி சொன்னார்னு கேட்டால் என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம்? என்ன சொல்லியிருக்கலாம்? பதில் சொல்லியிருக்கலாம். நாங்கள் எப்போவுமே அறிவாளிங்க, நாங்கள் எங்கே பிறந்தோம் அதனால் நாங்கள் எப்படி தான் திமிரு என்னத்தை தீனி போட முடியும்? சனி என்ன பண்ண முடியும்? அதையும் தான் நம்ம வச்சு வாழ வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அபிராமி பட்டர் ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாரா? ஏன் இஷ்டம் செல்வத்தை எப்படின்னா சேர்த்துப்பேன். 16 செல்வத்தை நான் எப்படியா சேர்த்துங்கண்ணா? எனக்கு என்னென்ன தேவையோ அதை முதல்ல எடுத்துப்பேன். ஒரு 100 செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு 100 பேர் 2000 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 16 பேர் எடுத்துக்கணும். யார் எடுத்துப்பேன்? வாட்டச்சாட்டமாக கொஞ்சம் வசதியாக அப்படித்தானே எடுத்துப்பேன். எனக்கு பிடிச்ச விதத்தில் தான் எடுத்துப்பேன். உனக்கு பிடிச்ச விதத்துலையா? அபிராமி பட்டருக்கு ஒரு ஆர்டர் புரிஞ்சிருக்குது, அவர் இஷ்டம். இன்னொரு மாதிரி புரிஞ்சுது, எடுத்தவொடனே புகழ்ன்றான். இன்னொருத்தர் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது எடுத்தவொடனே என்ன சொல்கிறான்? புகழ்னு சொல்கிறான். இப்போ எதை நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், எதை நான் லாஸ்ட்டு வச்சுக்கலாம்? யார் இஷ்டம்? 16 செல்வம் நான் அடையணும். எப்படி அடையலாம்? நான் முதல்ல ஒருத்தி கூப்பிட்றேன், ரெண்டாவது ஏன் இஷ்டம் தானே. எனக்கு ஒரு 16 பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க, நான் யாரை கூப்பிடுறது? சார் நீங்கள் முதல்ல அவங்களுக்கு தாலி கட்டினீங்க, ரெண்டாவது இவங்களுக்கு தாலி கட்டினீங்க, மூணாவது இவங்களுக்கு தாலி கட்டணும், ஆர்டராக வாங்க. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? இல்லை 17ஆவது கூட ஒன்று வச்சுப்பேன். உன் பிரச்சனை என்ன? அதில் வந்தியா, சச்சங்கம் கேட்டியா, போனியான்னு இருக்கணும். விட்டு என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரி பில்லியன்ஸ் அதை என்ன பண்ண முடியாது. நீ என்னதான் ஓட்டினாலும் ஓட்ட முடியாதியா? இவ்வளோ கேடு கட்ட புத்தி வச்சுக்கிறவங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேர்க்கக்கூடாது. கற்றுக்கு வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, கத்தரை முடிக்கூடாது. என்ன சார் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லலாம்? மூணாவது செல்வத்தை, மூணாவது செல்வம் என்ன ஏன் சொல்லலாம்? மூணாவது செல்வம் ஏன் விருப்பம். நான் பேசி முடியும் போது 16 செல்வத்தை உனக்கு சொல்லியிருக்கணும். 16 பேர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். நான் முதல் பேர் என்னவா சொல்கிறேன்? ஏன் அது இருந்தால் என்ன பண்ணுறாங்க? தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான்? ஓகே, ஃபஸ்ட் ஆள் கூப்பிட்டா மீதி 5 பேர் என்ன ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஃபஸ்ட் ஆள் வந்தால் ரெண்டாவது ஆளாக யார் வருவாங்க? நட்பு வருமா, வயசு வருமா? கல்வி வரி வந்தால் வயசாக வரும். ஒருத்தர் படிச்சிட்டாருன்னா வயசு வந்துடும்மா. கல்வி வரலன்னா அந்த வயசு வரும். அப்போ அவர் முதல் செல்வத்தை அடையலைன்னு அர்த்தம். அபிராமி பட்டர் சூட்சுமக்காரன். மலை யார் லிஸ்ட்டு படியே ஒருத்தன் படிக்கணும்னா முட்டாளாக தான் இருப்பான். ஏன் எனக்கு தோன்றது நான் அப்படி எழுதி வச்சுக்கிறேன். அதை அப்படியே படிக்கணும். யாராக தான் இருப்பான் அவன். திருத்தி படி, திரும்ப படி. என்ன படி? திருத்தி படி, திரும்ப படி. சொன்னபடியே பேச உன்னால் முடியவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஸ்கூலில் பரீட்சைலாம் எழுதியிருந்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா கூட அதில் வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்குது. முன்ன பின்ன மாறி தான் இருக்கும். ஏன் அப்படிதான்? ஏன் அது எப்படி? உன் மூளை எந்த ஒழுக்கத்தில் உணருதோ அப்படி தான் நீ என்ன பண்ணுவ? டேய் போவாத நில்லு அப்படின்னு சொல்கிறவனும் உண்டு, போவாத நில்லு ஏய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லலாம்? அவர் போகாமல் தடுக்கணும். நான் என்ன பண்ணான்? எப்படி பேசலாம்? யார் டிசைடிங்க? யார் ஸ்டைலில் பேச போகிற? இதெல்லாம் எப்போ உனக்கு புரியும்? கல்வி வந்தால் தான். ஸோ முதல் செல்வம் உனக்கு வரவே இல்லை. பாவனி என்ன செய்யணும்? முதல்ல ஐயா கல்வி செல்வம் எனக்கு வரணும். நான் கற்றாரை கல்லாத மணி கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆயமோ
கடலாறு படை வீடு உருவான ஜோதி உன்னை சொல்லாத நாள் இல்லை. பாட்டு நல்ல பாட்டு, அர்த்தம் தான் அசிங்கமாக பண்ணி வச்சுக்கிறான். திரும்ப போய் அந்த பாட்டு கேட்டு பாருங்க. கந்தன் திரு நீர் நீந்தால் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். அப்போ உனக்கு நாடி வரும். எது வந்தா? கல்வி வந்தா. எல்லாமே மாறி, எல்லாமே மாறி. வந்த மூத்தவளும் வழி பார்த்து ஓடிடுவாள். மூத்தவ பேர் மூதேவி. மூதேவி என்ன பண்ணுறோம்? தானா ஓடுறோம். ஏன்? அது மூதேவி. ஸ்ரீதேவி வந்தால் மூதேவிக்கு என்ன இல்லை, அங்கே வேற இல்லை. அப்போ நம்ம கல்வி இல்லாமல் இருக்கிறோம். கல்வி ஒரு செல்வம், அதை அடையணும். அதை அடைஞ்சால் நட்பு வந்துச்சு. நட்பு எங்கே வந்தது? கரெக்டாக அந்த நாளைக்கே வந்துச்சு. 2 ஆச்சுது. எத்தனை செல்வம் ஆச்சுது? இப்போ 2 ஆச்சுது. நான் இப்போ உங்களுக்கு 3 செல்வம் சொல்கிறேன். வளமை, இளமை, வயது. வளமை, இளமை, வயது. வளமை வந்தால் தான் இளமை வரும், இளமை வந்தால் தான் வயது வரும். அதனால் 3 நான் அப்படி ஆர்டர் பண்ணிக்கிறேன். எதனா புக்கை பற்றி திரும்ப எதனா நீங்கள் அசிங்கமாக திட்டுருவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டுக்கவே மாட்டேன். லூஸு பேசுது, பைத்தியம் முடிச்சுட்டு உண்மை தான் பொழுது பைத்தியம், நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு விட்டுருவேன். அவ்வளோதான். இது ஒரு வேலையை தெரிஞ்சுக்குதுன்னா சேர்த்து நம்ம விட்டுருவேன். வளமை, இளமை, வயது. ஒரு மனிதனுக்கு வளம் வந்தால் தான் என்ன வரும்? இளமை வரும். இளமை வந்தால் தான் வயது என்ன ஆகும்? கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் பார்க்கலாம், அப்படியே தோல்வியும் நஷ்டமோ வாழ்க்கையில் கஷ்டமோ வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் வயதெல்லாம் முதிர்ந்து போயிடும். வயதெல்லாம் நீங்கள் தளர்ந்துருவீங்க. உங்கள் இளமை போயிடும். கிழவனே ஆகட்டும், ₹1 கோடி லாட்ரி அடிச்சின்னா ஆகிடுவான். அப்படி ஆகிடும். வளம் வந்தவொடனே என்ன ஆகிட்டார் கிழவன்? நின்றுடுவார். அப்புறம் வயசை கேளுங்க, என்ன ஒரு 20 இருக்குமா எனக்குன்னு வேறு. அது கூட அவருக்கு சந்தேகம். அதில் 20 கூட இருக்குமான்னு. ஏன்னா டையெல்லாம் வச்சிருப்பாரு, நல்லா பக்காவாகிட்டு இருப்பாரு. ஏன் உள்ள என்ன ஆச்சு? அப்போ உங்களுக்கு அடைய வேண்டிய 3வது செல்வம் கல்வி இருக்குதுன்னா போதாது, நட்பு வந்தால் போதாது. நட்பு கொண்டு நீ என்ன ஆகணும்? வளமாக்கணும். வளம் பெற முயற்சி செய்யணும். இது வளம். நீ நினச்ச போது நினச்சதை சாப்பிட்றதுக்கு பணம் வேணும், வேணுமா இல்லையா? நினச்ச போது நினச்சது செய்யறதுக்கு ஒன்றுனா வேணும், சூழ்நிலைகள் வேணும். நினச்ச போது நினச்சதெல்லாம் அடையிறதுக்கு என்ன வேணும்? உனக்கு சூழ்நிலை வேணும், பணம் வேணும், வளமை வேணும்னா இளமையும் வேணும். ஆசை தான் என்ன, அந்த ஓடுற அந்த பட்டத்தை போய் பிடிக்கணுன்ட்டு. ஆனால் வயசாகிடுச்சுன்ற நினப்பு என்ன பண்ண முடியாது, நகரவே மாட்டேன். ஏன்னா நீ இளமையாக இல்லைன்னே நினச்சிட்டேன். கல்வி உனக்கு இருந்ததுன்னு சொன்னால் வயசு என்ன இல்லை, தடை இல்லை. வயசு தடை இல்லை அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா வளமையாடிவே ஆக மாட்டியா? வளம்னா என்ன? எல்லாத்தையும் அழிச்சிடு சார், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றேன்லாம். என்ன பண்ணேன்? ப்ளீஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறியா? 0லேருந்து ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கக்கூடாதா? இதுதான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே அடையலை, எல்லாம் வளர்ப்பேன், எல்லாத்தையும் விசிலிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா, முடியுமா, முடியாதா? எப்போ? கல்வி இருந்தால் எங்கேருந்துனாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் என்ன பண்ணலாம்? எங்கேருந்துனாலும். ஆனது ஆகட்டும் இனியாது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எங்கேருந்துனாலும் ஆரம்பிக்கலாம். எங்கேருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். புரிஞ்சிச்சுன்னா, கல்வி வந்துச்சுன்னா. உண்மையிலேயே இந்த 2 செல்வம் உனக்கு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வளமை உனக்கு ஒரு விஷயமா இருக்குமா? வந்துடும். வளம் அப்படின்னா என்ன? போட்ட நெல் முளைக்குது, 100 எரிக்க வேண்டிய நெல்லில் 120 நெல் வந்தா அதான் வளம். அதான் வளம். நான் விதைச்சது ஒரு நெல் தான், 100 நெல் தான் வரணும், 120 வந்தால் வளமாக இருக்குது. அந்த விளைச்சல் எப்படி இருக்குது? வளமானதாக இருக்குது. சாப்பிட்டது 2 இட்லி தான், 4 மணி நேரம் தான் தங்கும், ஆனால் சாயந்தரம் வரைக்கும் தாங்குது. இட்லி வளமானது. ஏன்னா போட்ட உளுந்து, செஞ்ச அரிசி, செஞ்ச அம்மா பக்குவம். அந்த இட்லி வளமானது. சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் எக்ஸ்டெண்டு ஊற்றுந்து 1 லிட்டர் டீசலு இல்லை 1 லிட்டர் பெட்ரோலு போக வேண்டியது 18 கிலோமீட்டர் இல்லை 20 கிலோமீட்டரு. ஆனால் 25 கிலோமீட்டர் போச்சுன்னா டீசல் வளமாக இருக்குதுன்னு அர்த்தம். வண்டி வளமாக வேலை செய்யுது.
உனக்கு தோதா வருது. கல்வி இருந்தால் அந்த வண்டி எப்படி ஓட்டுவேன்? பண்ணாமல் ஓட்டுவேன். அப்படின்னா அவன் வளம் வந்துடும். வளம் வந்தால் தான் நீ இளமையாகவே இருக்க முடியும். இல்லைன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, இளமையாக இருக்க முடியாது. ஏன்? வளமே இல்லை, உன் விளைச்சலே இல்லை, எப்படி நீ இளமையாக இருப்ப? 5 கிலோமீட்டர் கூட தர மாட்டேது. டருன்னு போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்துட்டேன். சிக்னல்லாம் நீ கம்பெனியை நின்று விட்டு ஆட்ட. என்ன சொல்கிறது, டிராஃபிக்கில் போட்ட, தேவையில்லாத ரோட்டில் போய் நின்றுனேன். இப்போ 18 கிலோமீட்டர் தர வேண்டிய வண்டி எத்தனை கிலோமீட்டர் தரும்? தரல. ஆல்மா நீ அந்த காரை நீ நேசிப்ப. வளம் எங்கே அப்படின்னு சொன்னால் உன் உடல் வளமாக இருக்கணும். கல்வி எங்கே? உனக்கு, உன் மனசுக்கு கல்வி அறிவு வந்துச்சு. நட்பு எதுக்கு? உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியான பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்க. நீ அவங்கள கூட உறவாடுற, நல்லா இருக்கிற, உனக்கு இப்போ நட்பும் கிடைச்சிது. ஏன்னா ஷேர் பண்ணிக்க முடியும் உன் நாலேஜ் எல்லாம். அவங்க உன்னை கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உன் நட்பு கிடைத்த ஒரு விஷயம், ஒரு வரம். ஏன் போன வாட்டியே சொல்லிட்டேன், நட்பு கற்பு மாதிரி. கற்புன்னா என்ன அர்த்தம்? முழுமை. உடுக்கை இழந்தவன் கை போலே. உனக்கு பிரச்சனை வந்தால் தாங்கிறதுக்கு தூண் மாதிரி நின்றுங்கிற ஒரு நண்பன் கஷ்டம் நீ எப்பேற்பட்டாலே விசேஷம். அப்போ என்ன ஆயிடுச்சு? உனக்கு வளம் வருமா வராதா? வரும். ஏன்? வாழ்க்கையில் விழ மாட்டேன். வளர்ச்சிக்கும் உதவானா உதவ மாட்டானா? உதவான். துரியோதனனுக்கு கர்ணன் வளமையை வாரி வழங்கினான். இவனுக்கு என்ன பண்ணா? தக்க சமயத்தில் மானத்தை காப்பாற்றினா. இவன் அவனுக்கு என்ன பண்ணா? வளம் வசதியாகும். நாடு செழிப்பாச்சு. ஏன்? வளமாயிடுச்சு. வளமை ஆகிட்டாவே என்ன ஆகிடும் உனக்கு? இப்போ ஒரு செல்வம் வந்துச்சு, 3வது ஒரு செல்வம் வந்துச்சு வச்சுக்குவோம். அடுத்தது என்ன ஆகிடுவே? நீ நல்லா வசதியாக இருக்கிற, நீ கிழவன் ஆகிடுவேன். என்னத்தான் இருக்குது? போய் பார்ப்பே இல்லையா? 2 டிஸ்கோத்துக்கு டிக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா போக மாட்டியா? ஏன்? என்னதான் காசு கொடுத்து வாங்கணுன்னா தான் யோசிப்பேன். கொஞ்சம் யோசிப்போம். காசு மேட்ரே இல்லை. அதுவும் ஃப்ரீயாக வர கொடுக்குறான் ஃப்ரெண்டு வந்து. என்ன பண்ணுவேன்? இளமை சொல்லுவதோ இளமை. எப்பா அவ சதையாக இருக்கிறா, நீ ஏன்டா அவளை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிற? அவகிட்ட இருக்குது, அவள் அள்ளி முடிச்சுக்கிறா. இருக்கிறவ என்ன பண்ணுறா? அள்ளி முடிச்சுக்கிறா. இல்லாத நீ என்ன பண்ணுகிற? ஏங்கி ஏன் தவிக்கிற? உன் விரலுக்கு தான் நீ மோதிரம் சேர்க்கணும். அடுத்தவங்க விரலுக்கா? என்ன பண்ணிட்டோம்? அப்போ நம்ம வளமாக ஆகலைன்னா வளமாகிறது எப்படின்னு யோசிக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? நம்ம வேங்குறோம். அப்படி இல்லை, நம்ம வளமாகிறது எப்படி அப்படின்னு ஆனாவே உனக்கு என்ன வந்துச்சு? இளமை வந்துருச்சு. வளமற்று போனாலும் கூட நீ பலமற்று போவாதன்ற. உன் நெற்கள் இப்போ உன் விளைச்சல் நிலத்தில் முளைக்கல, உடனே இறைவனுக்கு நன்றி சொல்லு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கல, நான் அகல உழுவதை விட ஆழ உழுவது சாலச் சிறந்தது. ஏன்? வேர்கள் உள்ளே ஓடிடும், நல்லா முளைக்கும். அப்போ நான் என்ன செய்யலை? ஆழ உழல. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடல, இன்னும் கொஞ்சம் என் பலத்தை காமிக்கல. புரிஞ்சா நீ பலத்தை காமிச்சா என்ன ஆகிடுவேன்? இளமை ஆகிடுவேன். பாரு, உன் பிரச்சனையை கூட நீ என்னவா மாற்றிடலாம். இன்னும் ஒன்று வளம் உள்ளவன, வளம் இல்லைன்னா பலம் உள்ளவனா மாறலாம். பலம்னாவே இளமை. இளமையில் தான் எப்படி இருக்கும்? அது பலமாக இருக்கும். ரெண்டும் வந்துச்சுன்னா வயசு போவோம். நிறைய ஆட்சியாளர்கள்லாம் பார்க்கலாம், ஆட்சி இல்லாத காலத்தில் அப்படியே சோங்கி போய் ஒரு மாதிரி ஆகிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் வந்து உட்கார்ந்த உடனே பார்த்தா மினுமினு ஆகிடுவான். உனக்கு வெற்றி வாய்ப்புகளை வசதி வந்து சேரும்போது உன்னை எப்படி இருப்ப? ஏன்? எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உன்னை 4 பேர் பாராட்டிக்கிறாங்க, அப்படி இப்படின்னா எப்படி இருப்ப? ஐயா 5 நிமிஷம் நீனு கூட பேச முடியாது, உட்காந்துனே பேச வேண்டியது தான். ஓ சரி சரி. இல்லை, நம்ம தலைவர் ஞாபகம் வந்துட்டார் சார், ப்ளீஸ். அப்போ உனக்கு என்னென்ன வேணும்? வளமை ஒரு செல்வம். வந்தால் இளமை வந்துடும். ஆல்மா வயசாகும்,
ஏன் அப்புறமா எங்கே நீ 60 வயசு 70 வயசு 80 வயசு உடம்பு காயினுக்கும் நீ எப்படி இருப்ப? ஏன் நீ உன் வளமானவனாக இருக்கிற, மனசளவில் இளமையானவனாக இருக்கிற, வயசு என்ன ஆகாது? கலையாது. உன் வயசு என்ன ஆகாது? கலையாது. அப்படியே இருப்ப. உன் மனநிலையை ஒரு வயசில் நிறுத்திக்கலாம். உன் மனநிலை என்ன பண்ணலாம்? ஒரு வயசில் நிறுத்திக்கலாம். என்றும் 16. அப்போ அது ஒரு செல்வம். பாருங்கள், நீங்கள் அடைய வேண்டிய செல்வத்தில் வயசு ஒரு செல்வம். வயசு என்ன பண்ணா? எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ வயசாச்சுன்னு யார் ஒத்துக்குந்தே? அப்புறமா நீ எப்படி வளமையாக இருப்ப? வளமையாக இருக்கிறவங்க ஒத்துப்பான்? நான் ஒரு 20 வயசு நினைக்கிறேன்னு தான் சொல்லுவான். நடிகைக்கு வயசு ஆகுறதில்ல, 18லேயே நின்றுப்பா. பார்த்துக்கிட்டீங்களா? பேட்டி எடுக்கும் போதெல்லாம் என்ன வயசுமா? ரொம்ப காலமாக எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவிக்கு 18 வயசுலேயே இருந்து. என் காலத்தில், உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியாது எனக்கு. தெரியுமா உங்களுக்கு? நான் போன வருஷம் கேட்கும்போது தான் அது சொன்னேன். அப்போவுமே போய் சொல்கிறதில்ல சார், அடிக்கடி மாற்றி மாற்றி என்னால் பேச முடியாது. என் பேச்சு எப்பவுமே ஒரே பேச்சு தான். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போது வளமையாக இருந்தால் இளமை உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அடுத்த ஆள் வந்துட்டார், அடுத்த செல்வம் வந்துச்சு. பாரு, படித்த நட்பு பாராட்டினேன், மனப்பாடம் பண்ணிக்கோ. படித்த நட்பு பாராட்டினேன், என்னாச்சு? வளமாச்சு. வாழ்க்கை வளமானவனே இளமை, அப்புறமா வயசு. 5 செல்வம். 16 செல்வம். 16 வாரம் பேசினா எப்போ முடியும்? முடியும் நினைக்கிறீங்க? முடியாது. பேசலாம், எதை ஒன்றாலும் நம்ம எடுத்து வச்சுட்டு 2 பேர் பேசிக்கலாம். ஏன்னா நமக்கு தான் தெரியுது துணி துவைக்கிறது எப்படின்னு தெரியும். எவனா எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் பாத்திரத்தை கழுவாங்க காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சில பேர் பார்த்து கழுவாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? என்ன பண்ணுகிற நீ? காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கே ஒழியுது இது பாத்திரம்? என்ன பண்ணுகிறாங்க உட்காந்து? யோசனை. பாத்திரம் கழுவ முடியும்? ஏன்? பாத்திரத்தை கழுவினா தானே அது குறையும். ஏன்னா உள்ள இருக்கிற பாத்திரம் வேற மாதிரி ஆயினுக்குது. அப்போ என்ன ஆயிட்டுக்கிறோம் நம்ம? கல்வி இல்லை. கல்வி இல்லைன்னு ஒன்று என்ன இல்லை? நட்பு இல்லை. கல்வி இல்லாதவன் யாரை போய் பாராட்டுவான்? யாரை கூட பேசுவான்? யாரை கூட உறவாடுவான்? ஜாதிக்காரனான்னு பார்ப்பான், அதுவான்னு பார்ப்பான், இதுவான். கல்வி வந்துச்சுன்னா எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரு விலை, எல்லாரும் ஒரு குலம்னா எப்படி பாராட்டுவான்? யாரை கூட பழகிறவன் தோக்க முடியும்? யாரை கூட பழகிறவன் தோப்பான்? ஏன்? அவனுக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பே? யார் வேணாலும் உதவுவாங்க அவருக்கு. ஜாதி பார்த்து உதவுவாங்க, மதம் பார்த்து உதவுவாங்க. எந்த மதத்துக்காரனும் நல்லவனுக்கு என்ன தான் பண்ணுவான்? உதவி தான் ஆகணும். அதான் ரூல்ஸு, வேறு வழியே கிடையாது. வச்சுருந்தா அது குப்பை, குத்தா தான் அது காசு. வச்சுருந்தா அது பேப்பரு, கொடுக்கும்போது தான் அது என்ன? அது காசு. பர்ஸில் வச்சுருக்கிற வரைக்கும் அது பேப்பர். எப்போ அது காசு? அது எடுத்து செலவு பண்ணும்போது மட்டும்தான். அதுவும் வேறு இடத்துல எடுத்து போனால் அது பேப்பர் தான். வெளிநாட்டுக்கு போயிட்டு இதை எதுவுமே குத்தினா பேப்பர் ஓனா சார்ன்ட்டுருவான். கலர் பேப்பர்னு கூட சொல்லிட்டுவாங்க. ஏன்? அது நாட்டில் அது செல்லாது. காட்டு வாசிக்கிட்டு எந்த நோட்டுமே செல்லாது. அப்போ செல்வம்னா என்ன கிடையாது? பணம் கிடையாது. 16 செல்வத்தில் பணம்னு ஒன்று இல்லை. 16 செல்வத்தில் என்னன்னு ஒன்று இல்லை? பணம்னு ஒன்று இல்லை. அப்போ முதல் செல்வம் கல்வி, 2வது செல்வம் நட்பு, 3வது செல்வம் வளமை, 4வது செல்வம் இளமை, 5வது செல்வம். இந்த 5 வந்துச்சுன்னா மீதி 16 11 ஒரே ஷாட்டில் அடிக்கலாம் நம்ம 10 வாரத்தில். ஏன்? வந்து தான் ஆகணும். கல்வி வந்தவே மற்றதெல்லாம் வந்து ஆகணும். நட்பு சேர்ந்த உடனே பலம் அதிகமாகிடுச்சு, வளமையாகிட்டேன். ஏன்னா அவன் சொல்லுவான், என்னடா இந்த மாதிரி பண்ணுகிற, நல்லா ஆழ விழு சொல்லுவானா நண்பன். சொன்னவொடனே வளம் சேராமல் இருக்கான், வளப்படுத்திடுவான். உனக்கு ஆலோசனை கொடுப்பான். அவனு வரைக்கும் நீ திக்கு தெரியாமல் மூச்சு நீ வழியெல்லாம் காமிச்சு விட்ருவான். இப்படி படா, இதை படி, அதை பண்ணு, இந்த வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணிப்பார், அங்கே உன் அப்ளிகேஷனை கொடுத்துப்பாரு சொல்லுவானா? சொல்ல மாட்டான் நண்பன். என்ன ஆகிடுவேன்? ஏன்டா வீட்டில் சோம்பேறியாகிற, வாடா நான் வேணா ஒரு வேலை சொல்கிறேன். நண்பன் உள்ள வளமை இல்லாமல் இருக்க முடியும்? நட்பே வளத்துக்கானது தான். வளமாக இருக்கணுக்கு தான் நண்பரே இருப்பாங்க.
நண்பராக இருந்தால் வளமாக இருக்கலாம், வளமாக இருக்கிறவருக்கு நண்பர் இருப்பாங்க. ஒரு வளமான ஒரு மனிதர் அப்படின்னா எப்படி இருப்பார்? நான் நண்பர்கள் வட்டம் அவருக்கு பெருசாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து லைன்ஸ் கிளப்பு அந்த கிளப்பெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா நட்பு வட்டத்தை. ஆனால் இப்போ நடிகர் வட்டத்தை உருவாக்கிக்கிறீங்க. கிளப்புங்களெல்லாம் போய் என்ன பண்ணலாம்? நடிகர் வட்டத்தை உருவாக்கலாம். நட்பு வட்டத்தை உருவாக்கணும்னா உனக்கு கல்வி இருக்கணும். புரியுது என்ன சொல்கிறது? அதுதான் ரியாலிட்டி. அப்படி வந்துடுச்சுன்னா நிஜமாகிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு வளமாகிடுவீங்க. வளமாயிட்டிங்கன்னா சொல்லணுமா? வளமாயிடுச்சுன்னா என்ன ட்ரெஸ்ஸு போடுவீங்க? கிழிஞ்சு போனதியா, உதவாததியா, பானியில் சொருவந்தியா, என்ன பண்ணுவீங்க? இன் பண்ணி ஏன்பா இதான் இது 4 துணி அயன் பண்ணி கொடு, அப்படி கத்தி மறிக்கணும். போட்டு போனால் உங்களுக்கு வயசு என்ன ஆகிட்டு இருக்கான்? என்ன இருந்தாலும் நேற்று கிழமை மாதிரி வந்தால் இன்றைக்கி இப்படி வரேனே, ஏன்? போட்டுங்கிற துணி, பண்ணிக்கிற மேக்கப்பு, நடக்கிற நட, வயசு என்ன ஆகிடும்? அப்படியே அப்படி நந்தினா என்ன ஆகிடுவேன்? என்னப்பா நல்ல சட்டை போடோட உதவாது. அந்த சோளக்கழி பொம்மைக்கு சட்டை மாட்டின மாதிரி ஆகிடுவேன். சோளக்கட்டில் பொம்மை நிற்க வைப்பானுங்கள, அது சட்டை போட்ட மாதிரி இருக்கும். நல்லா ஃபிட் ஆகிடுவேன். எப்போ வளமையும் இளமையும் வந்தால் ஃபிட் ஆகிட்டேன்னா வயசு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் லேகியம் சாப்பிட்ணும் சார், சிட்டுக்குருவி லேகியம். அப்படியா? அதெல்லாம் மதன் மித்ரா இன்னொன்னு சொல்லி வச்சிருப்பானுங்களே, அதுவா? தங்க பஸ்பம், வேற பல்லு படாம இல்லையா? தங்க பஸ்பத்தை பல்லு படாம சாப்பிடணுமாப்பா? எனக்கு தெரியாது. அப்படியா? நீ சாப்பிட்டுக்கிறியா தம்பி? எதனா சொல்லிட்டு யாருன்ற வேண்டியதுதான். என்னையா பல்லு படாம சாப்பிடணும்? தங்க பஸ்பத்தை நல்ல வேலை சொல்லிட்டு நாளைக்கு சாப்பிடலான்னு இருந்தேன். ஏன் பல்லு தங்கமாயிடுமா? இல்லை என்னப்பா பல்லு படம் சாப்பிட்டா பல்லு தான் மிச்சலாக தரும். யோ என் பேரே சிவகுமார், என்ன வந்து கேட்டுக்கிற? நாங்க பரம்பரை வைத்தியம் பண்ணுகிறோம். நீ அப்பனா குமுதம் கல்கி புக்கெல்லாம் படிக்கிறதே இல்லையா? ராஜ்டிவி பாரியா? பேர் வர சிவகுமார் வர வச்சுக்கிறாங்கல்ல. இளமை வந்தவனே இது வந்துச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. பத்தியா பாரு உங்க செல்வங்கள்லாம் எப்படி. அப்போ வளம் பெற வேண்டும் வாழ்வு அப்படின்னா கடவுள்கிட்ட போய் இறைவா என்னை வளமாக வச்சுக்கின்னு கேட்க வேண்டியது இல்லை. கல்வியும் நட்பு வந்தால் நீ என்ன பண்ணிடுவே? எப்போ வளமாக முடியும்? முயற்சியை மட்டும் மூச்சு மாதிரி சுவாசிக்கணும். முயற்சியை மட்டும் மூச்சு எப்போ நிறுத்துவ? நிறுத்த மாட்டேன். முயற்சியும் நீ நிறுத்தக்கூடாது. எறும்பிடத்தில் போய் கற்றுக்கோ, எங்கே போய் தலை செஞ்சாலும் போய் நிற்கும். அது மாதிரி நீ முயற்சி செஞ்சால் என்ன தான் ஆகும்? தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன்? உனக்கு ஒரு காலம் இருக்குது, அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். அப்போ அது என்ன ஆகும்? உன்னை நாடி வரும். ஆனால் நீ என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டால், கோழியை உள்ளே வச்சுட்டு கூட்டிலேருந்து தூக்கி பார்த்துக்கிறது. முட்டையிடுமா இல்லையா? முட்டையிடுமா இல்லையா? முட்டையிடும். இது விதையை போட்டு முளைச்சிச்சா இல்லையா? முட்டாள்கிட்ட குத்தா என்ன ஆயிடுவான்? முட்டாள்கிட்ட குத்தா என்ன பண்ணுவான்? பட்டர் மார்க்ஸ் பண்ணிட்டே வேணுமான்னு கேட்க வேண்டியதாயிடும். நம்ம இதுவானே இது எப்படி எரியும்? நான் விட வேண்டியது தான். கிருஷ்ணன் வருது என்னன்ட்டா நல்லா இருந்துதா? ஓகே ஒன்றை சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறாரு. என்ன இருந்தாலும் குழந்தையா இருந்துக்கிறேன் நீ. இல்லை கல்வி இருந்தா பண்ணி இருக்க மாட்டேன். கல்வி இருந்திருந்தா வாய்ப்பு இல்லை. இப்போ கல்வி உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டான்?
முட்டையை தூக்கி தூக்கி பார்த்துருப்போம், கோழி முட்டையிடுதா இல்லையா? முதல் செல்வம் அடையலைன்னா மற்ற செல்வம் எல்லாமே வேஸ்ட்டு. 15 செல்வம் உங்ககிட்ட இருக்குதுன்னா எல்லாம் போயிடும். குந்திட்டுன்னா குன்னும் மாலன்னுவானுங்க. ஒரு முட்டாள்கிட்ட இருக்கிற செல்வம் நேற்றுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஸோ கல்வி அறிவு இல்லாத மனிதனிடத்தில் இருக்கிற செல்வம் அத்தனையும் வீணாக போயிடும். ஒரு சிலருக்கெல்லாம் பிறகும்போதே வாய்ப்பு இருக்கும். நல்ல வளமான குடும்பத்தில் பிறந்திருப்பான், நல்ல அழகான உடல் வாகு அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு பாலிசிலாம் எடுக்கும்போது வயசுலாம் கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் சாகும்போது என்ன வயசுன்னு. யாருக்கெல்லாம் தெரியும்? ஏன் தெரியுமா? ஏன் இவங்க ஜெனட்டிக்காக எத்தனை வயசில் சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி குடும்ப பிறப்புலேயே அது மாதிரி இருக்குது. 80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய குடும்பத்தில் நீ பிறந்திருக்கியா இல்லையா? ஆராய்ச்சி பண்ணி தான் உனக்கு பாலிசி கொடுக்குறான். 25 வயசில் எல்லாரும் செத்துறாங்கன்னா என்ன பண்ணுவானு யோசிப்பானுங்க பாலிசி எடுக்கிறதுக்கு. உனக்கு பாலிசி கொடுக்க மாட்டான். ஏன்? நீ எப்படி இருந்தாலும் 10 வருஷம் கட்ட மாட்டேன். ஏன்னா இப்போ 5 வயசு உனக்கு, 10 வருஷத்தில் செத்துருவேன். பாலிசி 30 வருஷம். இதுக்கு எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்கணும், உனக்கு பாலிசி உனக்கு எலிஜிபிள் இல்லைன்றானுங்க. ஏன்? அப்பா தாத்தா பாட்டெல்லாம் எப்போ செத்தானுங்க? சின்ன வயசுலேயே செத்துட்டானுங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ வளமான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட கல்வி அறிவில்லைன்னா என்ன பண்ண மாட்டேன் நீ? வாய்ப்பு இல்லை. 80 வயசு உனக்கு கொடுத்து படிக்காமே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறேன்னா என்ன? கடவுள் புரிந்து கொள்ளாத சாவர அத்தனை பேரும் செல்வம் இல்லாதவர்கள் தான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? கடவுள் தெரிஞ்சு கொள்ளாமல் செத்து போகிற அத்தனை பேரும் யார் தான்? கல்லாத எளியோர்கள் தான். கல்லாத எளியோரின் உள்ளமுறும். கல்லாதவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இறை உணர்வு இல்லாதவன். இறைவன் என்னன்னு புரிஞ்சுக்காதவன். அப்போ முதல் செல்வம் அடையாத மற்ற 15 செல்வமும் அடைஞ்சிருந்தாலும் அவன் யார் தான்? அவன் முட்டா பையன் தான். அதனால் அவன் என்ன தான் பண்ண மாட்டான்? வளமையாவோ இளமையாவோ இருந்தாலும் அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது? குறையாத வயசு இருக்காது. 20 வயசுலேயே கிழவன் ஆகிடுவான். அப்போ நம்மால் எப்படி கல்வி அறிவு உள்ளவர் என்ன செய்வார்? வயசு மேட்ரு இல்லை, வயசு மேட்ரு இல்லை, எப்போதும் எப்படி தான் இருப்பார். ஏன்? அவர் மனநிலை எப்படி இருக்கும் பாரு. அப்போ வளமையாக இருக்கணும்னா முயற்சி தேவை. முயற்சி செஞ்சு நீ வளமையாயிட்டானவே உடல். ஜிம்முக்கு போக மாட்டேன். அப்புறமா கம்பல்சரி போய்டுவோம். ஏன்? சும்மானா சாக்ஸ்லாம் வீட்டில் சும்மா வச்சுருக்க முடியும். போட்டு காமிக்குதாச்சும் போக மாட்டேன். ட்ராக் சூட் வாங்கிட்டு இருக்கிறேன், பனின்னு வாங்கிட்டேன், வீட்டில் சும்மா வச்சுருக்க முடியும். அதனாச்சும் போட்டு சும்மானா காட்டுறதுனா கடப்பை எளிமையாயிடுவேன். வளமே ஆகிட்டாவே உன் வளத்தை காட்டுறதுக்குனா தான் செஞ்சாவே. ஒரு கார் வாங்கி வீட்டில் சும்மா வச்சுக்க முடியும். என்ன பண்ணுவேன்? ஓட்டி 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 காட்ட போறேன்டி. காட்டவே காட்ட மாட்டியா? ஒரு சைக்கிள் வாங்கிட்டியா? குழந்தை ஒரு பொம்மை வாங்கிச்சுன்னா எடுத்து வந்து காட்டும். ஊரில் வரவங்களுக்கெல்லாம் தப்பாது. எங்கள் அப்பா பைக் வாங்கி கொடுத்தாரு. கரெக்டாக இல்லையா? வரவங்களுக்கெல்லாம் காட்டுமா இல்லையா? அதுதான் நீயும். அப்போ வசதியாக வளமே ஆகிட்டேன்னா நீ கம்முன்னு இருக்க முடியும். ஒன்றா வச்சுக்கினே இருக்கத்தெல்லாம் போட்டு போவே. பட்டு சொக்கா வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? போட்டு காமிப்போம். கோட்டு ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, போடாமல் இருக்க முடியுமா? இன்னும் தான் நீ மெஜிஷியன் சொன்னாலும் நான் விட போகிறது கிடையாது. 4 கோட்டு வாங்கி கொடுத்துறாங்க, சும்மா வச்சுக்க முடியும். வளமை வந்து என்னத்தான் ஆகிடும்? இளமையும் வந்துடும். இளமையும் வந்தால் என்ன ஆகிடும்? மனசு வயது இல்லாமல் போயிடும். வயசை நிறுத்திக்கலாம். வயசு என்ன பண்ணலாம்? நிறுத்திக்கலாம். உடம்புக்கு 60 வயசு ஆகட்டும், ஓடி போய் பஸ்ஸில் ஃபுட்பாலில் ஏறலாமா இருக்கக்கூடாதா? ஓடி போய் ஏறதுக்கு வயசு முக்கியமா, மனசு முக்கியமா? தட் சார் சிலப்பா அம்மா பஸ்ஸும் அங்கே ஒத்துறாங்க, எங்கேயும் போய் நின்றுவார். பஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓடி போய் ஏறவும் செய்யலாமா இல்லையா? ஏறக்குள்ள நீங்கள் போங்க, எல்லாருக்கும் வழி விட்டுனுறாரியா? ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு ஒரு கால் வைக்கிறதுக்கு மட்டும் இடம் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. காலை சந்தில் விட்டு என்ன பண்ணிப்பாரு? கையை பிடிச்சினா அடி அடி வலையோ செய்ய காற்றும் வீசி சில நேரம் சில இருக்கணும். வருதா இல்லையா ஞாபகம் உங்களுக்கு? எப்போ வயசு போவோம், கலையும் வளரும் இல்லை, நிறுத்திக்கலாம். பாருங்கள், இந்த செல்வங்கள்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன ஆகணும்? கல்வி கற்றணும். கற்றவராக தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்கே வேணால் நீ வளமாயிடலாம். எனக்கு என் பொண்டாட்டி சண்டை. சரி நீ நான் போயிடுறேன் வீட்டு விட்டு உடனே என் போய் சொல்கிறான்,
அம்மா அவனை விட்டுறாத, எங்கே போனாலும் போயிச்சிடுவான். அவனாயிடுவான். ஏன் கட்டுறவனுக்கு என்ன பண்ண முடியாது? எதை வேணாலும் பண்ணிடலாம் அவரு. இப்போ கட்டுட்டேன்னா எங்கே போனாலும் நட்பு பாராட்டுருவேன். நட்பு பாராட்டியானா வளமை ஆகிடுவேன். வளமையானேனா இளமை ஆகிடுவேன். இளமை ஆகிடுவேனா வயசு போய்டும். 5 செல்வத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. நான் பேசுறது 3 தான். ஆனால் செல்வம் 5 இப்போ உனக்கு கையில். போதுமானது தானா செல்வம்? இந்த 5 செல்வம் போதுமானது தானா? இல்லை, நிறைய இருக்குது. நீ வயசோடு இருக்கலாம், வீரெல்லாம் வேணும் உனக்கு, பின்னாடி வருது செல்வங்கள்லாம் பின்னாடி. அது அப்போனா 16 பெறணும். நீ எத்தனையும் பெறணும்? 16 பெறும். 15 பெற்றா கூட போதாது. 15 பெற்றா கூட போதாது. 16 யாரால தான் பெற முடியும்? 16 வேணா சார், நாங்கள் 64 பெறுவோன்ட்டான் ஒருத்தன். செல்வங்களெல்லாம் கலையாக மாற்றிட்டான். ஆயக்கலைகள் 16 64 மகர் கட்டுறோம். நான் மட்டும் ஆகிட்டீங்கன்னா நீ என்ன வேணால் லிஸ்ட்டு போடுங்களா, அந்த செல்வத்தை நாங்கள் அழிஞ்சிருவோம். ஆண்ட்ராய்டு போனா ஓகே, ஜெல்லிபீனா ஓகே. இப்போ என்ன ஓரியோ என்ன வேணால் வரட்டும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணி இருப்போம். ஆப்பிள் 10 ஓகே. இதோ அடுத்தது பாண்டு விட போறியா? ஓகே, அவரு நம்ம வெயிட் பண்ணிருக்கு. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? எப்போ அப்டேட்டடாக ஆகிட்டே நீ? எப்போ கல்வி கேட்டவன் நான் தான் நான் என்ன ஆகிடுவேன்? அப்டேட்டட் ஆகிடுவேன். நம்ம தவமணி தான் சொன்னார், அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே அப்டேட் பண்ணிக்கணும் சார் நாலேஜை. ஏன் இன்ஜினியர்னா முடிவுக்கு வர முடியாது. அதனால தான் நம்மளால் இன்னர் இன்ஜினியர்ன்ட்டான், முடிவுக்கு வர முடியாது அவனால். பைத்தியக்கார பசங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னர் இன்ஜினியர் ஏன் சொல்லுங்கிறான்னா அப்டேட் பண்ணவே இல்லை, அவனே அப்டேட் பண்ணினுங்கிறான்றான். ஆனால் கல்வி என்ன கிடையாதுன்றாங்க. அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை, எண்டு கல்வி எண்டு. கசடரை கட்ட முடியும், கசடரை கட்ட முடியும். இப்படி தான் இந்த உலகம், எப்படி தான் மாறினே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மாறினுக்கிற உலகத்தை நீ பற்றி உலகத்தோட ஒத்திசைவு கொள்றதுக்கு தான் நீ மாறினே இருக்கணும். ஆனால் மாறினே இருக்கணும் தெரிஞ்சதுக்கு நீ என்ன ஆக வேண்டியது இல்லை. இதுதான் கல்வி. ஆமாம், அடைஞ்சால் தான் வரும். கல்வி கட்டுறதா இதெல்லாம் வரும். இல்லைன்னா 16 செல்வம் உங்ககிட்ட தங்காது. உன்னால் இளமையாக இருக்க முடியாது. உன் வயசு உன்னால் ஒத்துக்க முடியாது. நீயே பீஸ் போயிடுவேன். எப்படின்னா உனக்கு ஞாபகம் வந்துடும் வயசு, நீயே டென்ஷன் ஆகிடுவேன். வளமையாக இருக்க முடியாது. ஆமாம், ஒரே வழி இறைவன் அடைவது மட்டும்தான். செல்வம் 16 ஆகிடும், கியூவில் வந்து நிற்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்ன பண்ணோம்? படிக்கணும். படிக்கணும்னா ஸ்கூலில் போய் டிகிரி வாங்குறது மட்டும் இல்லை, நானே படிக்கணும். நான் யார் என்னன்றதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருப்பேன். கல்வியில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். வளமையாக இருக்கணும்னா முயற்சி என்ன பண்ணோம்? இடைவிடாது பண்ணணும். பண்ணால் என்ன ஆகிடுவீங்க? வளமையாக ஆகிட்டிங்கன்னா இளமை ஒரு தடையே இல்லையா? வளமை வந்துச்சு வச்சு சும்மா இருக்க முடியும். அவ்வளோ நெல் வச்சு சும்மா இருப்ப தான தர்மம் பண்ணுவே பண்ண மாட்டியா? எல்லாருக்கும் ஆனால் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறேன். ஏன் சும்மா இருக்குது வீட்டில் நெல் என்ன பண்ணுறது? அவிச்சு 4 பேர் கொட்டணும். எல்லாம் வந்து எப்படியும் போயிடும். எப்படின்னா ஆகிடும் அது வேஸ்ட்டாக போட என்ன பண்ணிடலாம்? அவிச்சு 6 பேருக்கு சோறு பண்ணான். அம்மா ஒன்று என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பாராட்டுவாங்க தான். எல்லாரும் வந்து உன்னை வல்லன்னு பாராட்டும் போது அப்படியே இளமை துள்ளுவதோ இளமை வருமா வராதா உனக்கு? ஏன் வளமை வந்துச்சே. புரியுதா? வளமை வந்தால் இளமை வந்துச்சுன்னா வயசு என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். சிச்சி இந்த ஆளுக்கிட்ட நம்ம வயசாகக்கூடாது, வயசே வைக்கப்பட்டு போயிடும். வயசே போயிட்டோம். மீசு கொஞ்சம் அங்கே எங்கேயுமே வெள்ளையாயிடுச்சு, ஆசையாக போயிடுச்சுன்னுவான். கரெக்ட் தானே? சில பேர் 5 வயசுல நிமிந்து பார்க்கறதுக்கு போய்விடுவான். 60 வயசுல என்ன பண்ணுறதில்ல, அடங்குறதில்ல சில பேர். எப்போ இளமையும் வளமையும் இளமையும் வந்தால், அதனால் 3வது செல்வத்துக்கு 4வது செல்வமும் 5வது செல்வத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு பிரித்தே இல்லை. இப்படி உள்டாவா யோசிச்சு பாரு. வயசை குறைச்சிடு.
என்ன செய்வோம்? வயசை குறைச்சிரு. பா நமக்கு வயசு ஆகலை, நம்ம இளமையாக தான் இருக்கிறோம் நானே. என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டால் உழைக்க வயசு செய்வேன். வயசை குறைச்சாவே இளமை வந்துடும். வயசு குறைச்சாவே என்ன வந்துடும்? இளமை வந்தாவே என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? உழைக்க ஆரம்பிப்பேன். உழைச்சா என்ன வந்துடும்? இந்த 3 பேரும் உள்டா அல்டாவாக மாற்றிக்கலாம், உன் இஷ்டம். என்னப்பா பேசுறது இல்லை, உல்டாவாக இருந்தாலும் கூட என்ன ஆயிடுவேன். அப்போ நீ என்ன பண்ணலாம்? இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். என்ன செய்யணும்? வயசாகாமல் பார்த்துக்கோ. இளமையாக இருக்கிறேன்னு நினை. இன்னும் எனக்கு வயசாகலன்னு நினை. என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? இளமையாகிடுவேன். இளமையாக இருந்தாவே என்ன பண்ணுவேன்? உழைப்பேன். உழைச்சாவே என்ன வந்துடும்? ஓரமாகிடுவேன். இப்படியும் போ அல்லது இப்படியும் வா. இது எப்போ செய்ய முடியும் உன்னால்? இல்லைண்ணா இந்த 3 பேரையும் என்ன பண்ணிக்கலாம் நீ? ஈஸி. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? எப்படி இது சாத்தியம்? நீ என்ன பார்த்தாலும் நான் பேசிக்கிறேன் என்னத்துக்கு நினச்சிக்கிறீங்க? அதனால் முடியுது இது. கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ அப்போ கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ண கற்றுக்கோ. தட்ஸ் ஆல். முண்டு செட்டில் குதிரை ஓட்டு, முண்டு செட்டில் குதிரை ஓட்டு. தானாக என்ன ஆகிடும்? கட்டுறவனா மாறிடுவேன். மாறினவே வந்துடும். சரியா? யாரெல்லாம் இளமையாக இருக்கிறீங்க? என்னப்பா ரொம்ப இளமையாகிறாராம்மா? 2 கை தூக்குனா ரொம்ப அப்படித்தானே தேவமணி? என்ன கையை தூக்குன்னு தானே சொன்னேன் நான். என்கிட்ட இருக்கிற 2 கையும் தூக்கிட்டேன் பாக்கர். புள்ள கெட்டிக்காரன் தான். என்ன ஒன்றா சமயத்தில் கொஞ்சம் ஆர்வ கோளரில் என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. மணி யோசியோடைய நீ தான் நான் கேட்டேன், நீ கூட அதான்னுவான். நம்ம ஒன்றும் செய்ய சரி இல்லை உள்ள எப்படியோ பேசுது. நல்லா இருந்தால் சரி, பேச கற்றுக்க. நல்லா முதல்ல நல்லா என்ன பண்ணி பேச கற்றுக்க. பேச முற்படாத, பேச கற்றுக்க முற்படாமல் பேசலாம். தானாக வரும் எல்லாமே. என்ன ஆகிடும்? தானாக வரும். உள்ளம் தெளிவாக வை. உள்ளத்தை எப்படி வை? தெளிவாக வை. தானாகவே எல்லாம் வரும். கற்றால் தான் அந்த தெளிவு ஏற்படும். கற்றுக்காமையே கற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுன்னா பாவம். நீ யாரை ஏமாற்றிட்ட? ஒன்றை ஏமாற்றிட்ட. தெரியும்னா என்ன சொல்லு, தெரியாதுன்னா என்ன சொல்லு. ஆனால் என்ன சொல்லி திடீர் நீ வராது. நஷ்டம் யாருக்கு? சாப்பிட்டியான்னு கேட்டான்னு சொல்லணும். சாப்பிட்லன்னா அப்போ தான் நான் சோறு போட முடியும். சாப்பிட்டேன் சார், நான் என்ன பண்ண முடியும்? போய் சொல்கிறேன். அதுவும் கடவுள் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. கடவுள் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. அதனால் கவனமாக இரு. செல்வங்களெல்லாம் உனக்கு சொந்தம்தான். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு போவது எவ்விடத்தில். வேற எங்கன்னா போனோமா என்ன? யார் கொடுப்பா? எல்லாத்தையுமே எல்லாம் கொடுக்க அவன் தயாராகிறான். எப்போ? நீ சரியா இருந்தா. மாற வேண்டியது நான், உலகம் இல்லை. இந்த உலகம் மாறாது, இல்லைங்க மாறாது. யார் மாறிக்கணும்? நான் தான் மாறிக்கணும். நான் தான் தெளிவாகணும். நான் தான் சிரிச்சிக்கணும். எல்லாம் தான் ஆதித்ய சேனல் பார்த்துன்னு இருப்பாங்க, எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாம் சிரிக்க சொன்ன மனதுக்கு அந்த மாதிரி சிரிக்க வந்து கதை ஆகிட்டுக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்? சிரிச்சிக்கணும். ஏன்? நமக்கு தான் புரியுது அது ஜோக்குன்னு. மற்றவங்களுக்கு என்ன தெரியல. இது இந்த உலகம் ஒரு விளையாட்டு அரங்கன்னு யாருக்கு மட்டும்தான் புரியுது? விளையாடுறவனுக்கு மட்டும்தான், கற்றவனுக்கு மட்டும்தான். மற்றவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் வளர்ந்தாங்க அவங்க. அதனால் இப்படி தான் இருப்பாங்க. நீ வளர்ந்த விதத்துலேயே இருக்காத, கொஞ்சம் திருத்து. யார? உன்னையே திரும்ப திரும்ப பாரு. எப்படி கண்ணாடி 2 வாட்டி பார்க்குற? இன்னும் ஒரு சிலங்களா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கண்ணாடி பார்ப்பான், முடியவே வர மாட்டேங்குது. திருப்தியாகவே எந்த வர மாட்டாங்க கண்ணாடி விட்டு. நிறைய பெண்கள் தான் நினச்சின்னு இருப்பான், ஆண்கள் கூட அப்படிங்கிறானுங்க. அந்த குழந்தை சொல்லவே சொல்லுச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் லேட்டாக கிளம்புவார். ஏன்னா இப்போ அது மாதிரி ஆகிட்டானுங்க எல்லாம். அப்போல்லாம் ஒரு ஆளுன்னா, ஆம்பளைன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு வேஷ்டி அடி கட்டணுமா, சட்டையை தூக்கி போட்டோமா, போட்டுனே போயிடுவார்.
பட்டனை போட்டுட்டு போக மாட்டார், போட்டுக்கினே போவார். இப்போ அப்படி இல்லை, இப்போ ஆம்பளை எல்லாம் ஃபுல்லாக போட்டு திரும்ப வர பார்த்து அச்ச டையி பண்ண இது தேவையில்லை, தேவையில்லை. நீங்கள் பண்ணு இளமையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அடிச்சிக்கிற டையில் இல்லை, வயசு குறையிறதுன்னு சொன்னாக்கா டை அடிச்சிக்கிறது இல்லை. நீங்கள் அது மாதிரி தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. மனதில் நீங்கள் நினைக்கணும், இறைவா நான் இறைவா எனக்கு எங்கடா வயசாக போகுது, நீ கொடுத்த உடம்பு நான் அது உள்ளே உட்காந்துக்கிறேன், எனக்கு வயசாக போகுது, உடம்புக்கு தான் வயசாக போகுது அப்படின்னு ஆயிடணும். ஆகிட்டா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, வயசு இல்லாத வயசு குறைஞ்ச வயசா ஆகிடுவீங்க. குறைஞ்ச வயசுனாவே அது என்ன தான், இளமை தான். இளமையாக இருந்தாவே என்ன தான், உடம்பு தான். எப்போ நம்ம உடம்பா இருந்தோம்னா இளமையாக இருக்கும்போது. ஏன் எதையும் செய்ய தயாராக இருந்தோம், எதையும் செய்ய எதுவும் செய்கிற மனநிலையோடு இரு. எப்போதும் ஊக்கம் அதை கைவிடாது. செல்வங்களெல்லாம் உனக்கு சொந்தம், செல்வங்களெல்லாம் உனக்கு சொந்தம். ஏன்னா சந்தேகம் இருக்குதா அதில்? எதுனா இந்த செல்வங்களில் நல்லா இருங்க. இன்னும் 11 சங்கத்தையும் பேசி உங்களுக்கு தர பார்க்குறேன். பேசினாவே உங்களுக்கு கச்சிடுமானா கச்சிடும், நான் பேசினா உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். எப்படி? வயசு எல்லாரும் இருந்து உட்காந்துட்டேன், அவ்வளோதான். கையை தூக்கிட்டியே. ஒரு சிலரால் மட்டும் தான் கொஞ்சம் தலை மேலே தூக்க முடியல, ஆனால் எல்லோரும் கை தூக்குனாங்க. ஒரு சிலர் என்ன பண்ண முடியல, கையை தூக்குறது ரொம்ப யோசித்து. கையை தூக்குனா எவ்வளோ தூரம் தூக்கலாம், முஞ்சை எப்படி கூட தூக்கலாம், 2 கை தூக்கலாம், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி தூக்கலாம். எப்படியோ சந்தோஷமாக இருங்க. எல்லா செல்வமும் கிடைக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு. சார் இப்போ தான் இப்படிலாம் சொல்லுவீங்களே அப்படின்னாக்கா, நான் வேண்டிக்கிறேன்னா நீங்கள் முயற்சி செய்யணும்னு அர்த்தம். பாட்டுன்னு வந்து உட்கார்ந்து வைப்பீங்க, பாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன். ஊக்கம் அது நீ பாட்டுன்னு வீட்லேயே உட்காந்துருந்தா டெஸ்க்டாப்லேயே எல்லாம் வந்துடும் நினச்சின்னு போகிறேன். நிறைய பேர் தப்பாக நினச்சினுக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்தா எல்லாம் புரிஞ்சிச்சு நினச்சிருந்துருப்பாங்க. வந்த பேர் தான் தெரியும், ஐயே இருந்தாலும் வேறு மாதிரி தாறுமாறு லெவலே வேறு. எப்போ தெரியும்? நேரில் வந்து பார்த்தா தான். நான் எல்லாத்தையுமே யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கினேன், அப்புறமா நேற்றுக்கு வரதுன்னு சொன்னவங்களாங்கிறாங்க. வந்தால் தான் தெரியுங்க வேறு மாதிரியான விஷயம் இங்கே நேருக்கும். ஏன்னா நீ 2 டைமென்ஷன் தான் பார்க்க முடியும் யூடியூப்பில். இங்கே பல பரிமாணம் நமக்கு, இங்கே நமக்கு எப்படி பல பரிமாணம். எப்போ தான் தெரியும்? அது நேரில் வந்தால் தான் தெரியும். ஸோ தயவுசெய்து நேரில் வந்துடுறேன். கண்டம் கடந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டம் கடந்து வந்து இங்கே காத்துனுக்குறாங்க. நாடு கடந்து வந்தவங்களாம் கூட இங்கே இருக்கிறாங்க. நம்மளே தேடுற அளவுக்கு கடவுள் வச்சுக்கிறான்னா செல்வந்தன் ஆகிட்டதுனால தான். நம்ம என்ன ஆகிட்டதுனால, செல்வம் உள்ள ஒரு மனிதனை எல்லாரும் தான் பண்ணுவாங்க. ஏன்? அவர் செல்வந்தர். அவர் நீங்களும் செல்வந்தர் ஆகிட்டா உங்களுக்கு தேடி வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் இருக்கும், இன்க்ளூடு பசி. நீங்கள் பாருங்க, பசி இல்லாமல் எல்லாம் என்ன பிரயோஜனம்? பார்க்கலாம் அந்த 11 செல்வம் என்னன்னான்ட்டு. அப்புறமா எதெல்லாம் மிச்சம் இருக்கிற 11ஐயும் பொறுமையாக பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி இந்த சத்சங்கத்தில் அசிங்கமாக பேசலை, கவனத்தில் இருந்தாங்க.